வாசல்ல உங்க அம்மாவோ உங்க தங்கச்சியோ உங்க மனைவியோ யாரோ வீட்டுல இருக்கும்போது யாரோ ஒரு நபர் இப்படி வந்து சிறுநீர் கழிச்சிட்டு போனாங்கன்னா நீங்க கோவப்படுவீங்களா கோவப்பட மாட்டீங்களா சார்? குற்றம் கோவப்படுவீங்களா கோவப்பட மாட்டீங்களா? கோவப்படுவோம் சார். கோவம் வரும்ல. சுப்பையா சண்முகம் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்சாரு அவர் செஞ்சாரு சொல்லாதீங்க, செஞ்சிருக்காருன்னு சொல்லாதீங்க. நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்க, நீங்க தீர்ப்பு கொடுக்காதீங்க, தீர்ப்பு நீங்கள் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க, தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க ப்ளீஸ், தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க ப்ளீஸ். சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க, கோர்ட்டு கொடுக்கட்டும், இல்லைன்னா கேஸா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் அவர் மேல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்க காலேஜ்லயே ஒரு போர்ட்ல போட்டா நீங்க எதிர்ப்பீங்களா எதிர்க்க மாட்டீங்களா? சார், உங்க வீட்ல சிறுநீர் கழித்த ஒரு நபரை உங்க காலேஜ்ல இருக்கிற ஒரு போர்ட்லயே அட்மிஷன் போட்ட அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்க எதிர்ப்பீங்களா எதிர்க்க மாட்டீங்களா? சார் குற்றம் தானே சார், அவர் நிரூபிக்கணும் சார். சரி நான் ஒன்று கேட்குறேன், சேவ் பிஎம்டி, சேவ் பிஎம்டி, சேவ் பிஎம்டின்னு தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. சேவ் பிஎம்டின்னு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. சேவ் பிஎம்டின்னு ஒரு தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆச்சு. நான் கேட்கிற கேள்வி ஒரு கேள்வி. உங்க வீட்ல உங்க அம்மா தனியா இருக்கும்போதோ உங்க தங்கச்சி தனியா இருக்கும்போதோ ஒரு நபர் இப்படி பண்ணிடுறாரு, வந்து சிறுநீர் கழிச்சு ஹராஸ் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு 4 மாசம் கழிச்சு உங்களுடைய நீங்க படிக்கக்கூடிய ஒரு காலேஜ்லயே அவங்கள ஒரு போர்டு மெம்பரா போட்டீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்க அதை எதிர்ப்பீங்களா மாட்டீங்களா? சார் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரா இருந்தா அதை வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் தான் சார் முடியும். நான் எதிர்ப்பேன் சார். அப்படிப்பட்ட ஒரு நபரை போர்டு அப்பாயிண்ட் பண்ணா நீங்க எதிர்ப்பீங்களா கேள்வி? சார் சேவ் பிஎம்டி தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்தது, திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் எடுத்தாங்க, அவங்க மேல குற்றச்சாட்டு. என்ன சார்? நான் சார் ஆமா தப்பு இருந்தா நானே எதிர்ப்பேன் சார், தப்பு இருந்தா நான் எதிர்க்கிறேன். யார் கழிச்சான்னு கேட்கிறேன். நீங்க சொல்லக்கூடாது சார். யார் கழிச்சா சொல்லிருக்கா? எந்த சம்பந்தப்பட்டவர் பேரை சொல்லுங்க, சம்பந்தப்பட்டவர் பேரை. நீங்க பாத்தீங்களா திருமாவளவன் அவர்களுடைய இந்து பெண்களை மிகவும் கேவலமாக கொச்சையாக பேசின விஷயத்தை தமிழகத்தில் டைவர்ட் பண்ணணும், இதுல அரசியல் ஆதாயம் பார்க்கணுன்றதுக்காக திரு ஸ்டாலின் அவர்களும் திரு தொல்மாவன் அவர்களும் அவர்களோட அலையன்ஸ் பார்ட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு நடத்தக்கூடிய கபட நாடகத்துக்கு ஏபிவிபி பொறுப்பாகாது. அதுதான் சார். என்ன சார் நீங்களா ஒரு கற்பனை ஓவியத்துக்கு பதில் சொல்ல முடியாது சார். இருனா சார் சார் நான் உங்களை கேக்குறேன், உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? கேஸ் ப்ரூவ்டா? சார் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டு சார், அப்புறம் பிரச்சனையே இல்லைன்னா அப்புறம் எப்படி சார் நீங்க சொல்றீங்க? சார் எந்த சிசிடிவி விஷுவல் எங்களுக்கு புரியல, அது ப்ரூவ்டா? சார் நீங்களா ஒரு சார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. 100 ஆடியோ வந்து மேனிபுலேட் பண்ணி போடலாம், 100 வீடியோ எடிட்டிங் பண்ணி போடலாம். unless it is proved அது கிடையாது. அந்த கேஸ் ஃபர்ஸ்ட் சார் அந்த சார் இவ்வளவு இருக்குல்ல சார், அவங்க ஏன் சார் 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 அந்த வீடியோவை பத்தி நாங்க அந்த வீடியோன்னு ஒன்று ஏதோ பரவிட்டு இருக்கு சார், அதை பத்தி நாங்க கமெண்ட் பண்ற அவசியமே கிடையாது சார். சார் கம்ப்ளைண்ட் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? எந்த புகார் இருக்கு சார்? இப்பயும் இருக்கு சார். அந்த கேஸ்ல போய் பாருங்க, இட்ஸ் a parking lot issue. அவருக்கும் அந்த பெண்மணிக்கும் பார்க்கிங் லாட்ல நடந்த இஷ்யூக்காக தான் நாங்க எஸ்கலேட் ஆனதுனால தான் போனோம். அவங்க வந்து இதை வந்து வேற ப்ரொபோஷனேட்ல மீடியா கொண்டு போகுது, இது எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த சம்பவத்தை எதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க அந்த கேஸை. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே இருந்தா அவங்க ஏன் வாபஸ் வாங்க போறாங்க? Ma'am, one more thing. Who is that family? The FIR has been filed by a woman. அவங்க உங்ககிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்களா? இல்ல the concerned party ஏதாச்சும் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? யாரோ ஒருத்தவங்க தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி என்னோட கசின் என்னோட ஃபேமிலி பர்சன் வந்து பேட்டி கொடுக்க முடியாது சார். ஓகே that is the issue சார், that is the issue சார். நீங்க சொல்றது கரெக்டான இஷ்யூ. பர்சனல் மோட்டிவ் அவருக்கு எங்களுக்கு இருக்கு, அவரோட பர்சனல் இன்டென்ஷனுக்காக சார், அதுதான் சார் நாங்களும் சொல்றோம் சார். நான் உங்கள்ட்ட சொல்றேன், இது நீங்க ஏன் அந்த இஷ்யூக்குள்ளார போறீங்கன்னு கேக்குறேன். ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்துக்குள்ளார நீங்க போறீங்க சார். யார் யாருமே அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏபிபி நீங்க வந்து நான் பிரஸ் சார் நான் பிரஸ் மீட் கொடுக்க வந்தது அதேதான் வந்து நீங்க அதே மாதிரி சொன்னீங்கன்னா டாக்டர் சுபையா சண்முகமும் வந்து அந்த பெண்ணை ஹராஸ் பண்ணி சார் ப்ரூஃப் இல்ல ப்ரூஃப் திருமாவளவன் கம்ப்ளைன்ட்
பேசினதுக்கு ஒரு பெண் போய் புகார் அளித்தாங்க, ஓகேங்களா? அதானே உண்மை, அதானே இஷ்யூ. அவர் பேசினாரு, ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இங்க நீங்களா ஒரு விஷயத்த சொல்றீங்க இல்லையா, அது யார் பண்ணா? சார் கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் சார், நானும் தான் சார் நாளைக்கு கொடுக்கலாம். கோர்ட்டுக்கு வந்து ப்ரூவ் ஆகணும் சார். நான் நடுவழியில வித்ட்ரா பண்றேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சார் என்ன சார் இது அப்ரூவே ஆகலை, அதுக்குள்ளே நீங்களா கற்பனை நீங்கள் குதிரையை கட்டி விடுறதுக்கு நாங்கள் தான் வந்து அதை ஓடி போய் பிடிக்க முடியுமா? முடியாது சார். ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. அவர் குற்றவாளின்னு சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போராடலாம் சார். குற்றவாளி இல்லை சார் அவர். நீங்கள் என்ன சார் அவர் பையன் ஃபியூச்சர் என்ன சார் ஆகுறது? அவர் பொண்ணு ஃபியூச்சர் என்ன சார் ஆகுறது? நாளைக்கு பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போக முடியுமா சார் அவரால்? எவ்வளோ ஒரு பாவம் சார் அந்த பையன். அப்படி பண்ணிருக்கீங்க சார், பாவம் சார். இப்ப பண்ணாதீங்க சார். சார் கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டு எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாம், அதெல்லாம் நீங்க காலேஜ் வச்சுக்கலாம், என்ன காலேஜ் ரன் பண்ணலாம், ஊழல் பண்ணிட்டு காலேஜ் ரன் பண்ணலாம், இன்கம் டேக்ஸே கட்டாம யூனிவர்சிட்டிஸோட ஓனரா இருக்கலாம். அவர் மேல குற்றச்சாட்டே நிரூபிக்கல. நீங்க ஏன் அவங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க? இவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க தமிழ்நாட்டுல? சார் குற்றச்சாட்டு நிரூபிக்கணும் எல்லா மீடியால போட்டீங்க சார். வித்ட்ராவே பண்ணிட்டாங்க சார். அப்புறம் என்ன சார் குற்றச்சாட்டு? நீங்களே சொல்லக்கூடாது சார். குற்றச்சாட்டுல வித்ட்ரா பண்ணிட்டாங்க சார். டாக்டர் சுப்பையா சண்முகம் அவர்கள் ஒரு தலைசிறந்த மருத்துவர். அவரை வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிர்வாக குழு உறுப்பினராக மத்திய அரசாங்கம் அவர் நியமனப்பட்டிருக்கு. தொல் திருமாவளவனோட இஷ்யூ தான் பீக்ல இருக்கு. அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் வந்து இதுவரைக்கும் சம்பந்தமே இல்லாத ஸ்டாலின் வந்து இதுவரைக்கும் பேசாதவர் தொல் திருமாவளவன் விஷயத்துல திடீர்னு ஏபிவிபியோட அமைப்புல வந்து தலைவர் வந்து நியமிக்கப்பட்டாங்கிறத பேசுறதுக்கான டாபிக் என்ன? அந்த இஷ்யூ எப்ப நடந்துச்சு? அந்த இஷ்யூவே கிடையாது. கேஸே விட்டு அதுக்காக வந்து திமுக உடைய அரசியலுக்கான ரீசன் என்ன? தொல் திருமாவளவன் இஷ்யூவை ஆஃப் பண்ணணும். அதுதான் உங்களோட முக்கிய குறிக்கோள். அப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பழைய, அதாவது முடிந்து போன விஷயம், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பொங்கி நம்ம எடுத்து ஒரு பரலைங்களை பட்டலான ஒரு ஐடியா சார். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சார், சார் திருப்பி சொல்றேன் சார், இது எல்லாமே குற்றச்சாட்டு. நான் சொல்றேன், உங்களுக்கே தெரியும் 100 வகையான குற்றச்சாட்டுகள் நாட்டில் இருக்கலாம். எது நிரூபிக்கப்பட்டிருக்கு? அவர் பேர்ல ஏதாச்சும் இருக்கா இன்னைக்கு கேஸ்? அவங்க ஃபைல் பண்ணவங்களே இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துருச்சு, ஒரு பார்க்கிங் லாட் இஷ்யூ சார். இது வந்து ஓவர் இது பண்ணிட்டாங்க, ப்ளோன் அவுட் பண்ணிட்டாங்க. மீடியா கிட்ட போனோடனே அவங்களே வாலண்டியரா வந்து சார் இதை நாங்கள் எடுத்துட்டு போக விரும்பல, இது வந்து வேற மாதிரி கொண்டு போறீங்க, இதுக்கு சம்பந்தமே இல்லை, சாதாரண ஒரு பார்க்கிங் லாட் இஷ்யூன்னு அவங்களே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க சொல்லப்படுற ஆட்களே அதை வித்ட்ரா பண்ணி 4 மாசம் ஆகுது சார். அந்த கேஸ் எப்போ வந்துச்சோ அது 3வது நாளே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நீங்க எந்த குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்க எனக்கு புரியல. சார் கேஸ் யார் சார் கொடுத்தா? கேஸ் யார் சார் கொடுத்தா? யார் பேரு உங்களுக்கு தெரியுங்களா? சார் கேஸ் கொடுத்தா யாருன்னு கேட்குறேன். அவங்க வந்து சொன்னாங்க வீடியோல அழுத்தம் கொடுத்தாங்க யாரோ. சார் எனக்கு நான் ஒருத்தவங்க பேர்ல கேஸ் கொடுத்துருப்பேன் சார். என் சொந்தக்காரன் வந்து இல்ல அவர் அழுத்தம் கொடுத்து வித்ட்ரா பண்ணானா ஒத்துப்பீங்களா? அது ஏன் சார் வந்து குற்றம் யார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களோ அவங்க வந்து மீடியாவை சந்திச்சு இது வரைக்கும் வந்து நாங்க வந்து அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதனால தான் வித்ட்ரா பண்ண யாரோ சொல்லிருக்காங்களா? அவங்களோட யாரோ சொந்தக்காரங்க யாரோ தேர்ட் பார்ட்டி சொல்லலாம் சார். அதுக்கெல்லாம் வந்து பதில் கிடையாது. புரியல சார். ஏன் டைம்ஸ் நவுல ஒரு பேட்டி கொடுத்தாரு சார். சார் அது ஒரு குற்றச்சாட்டுக்கு எப்படி சார் விளக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியும்? அதுதான் ப்ரூவே ஆலையா சார். நீங்க பிரஸ்கிரைப் பண்றது வந்து சுப்பையா சண்முகம் அப்பாயின்ட்மென்ட் தொடர்பாவா இல்ல சார் நாங்க திருநீர் கழித்தாரு அந்த பிரச்சனை தொடர்பா? சார் நான் அவரோட அப்பாயின்ட்மென்ட் சம்பந்தமா மட்டும் தான் சார் இங்க பிரஸ் மீட் கொடுக்குறோம். அவர் கேட்டதனால அந்த பதில் சொல்றோம். அவர் தான் வந்து அவரோட பழைய விஷயங்கள்லாம் தோண்டி பேசிட்டு இருக்காரு. நாங்க அதை பத்தி பேசவே இல்லை. அவங்க மேல கம்ப்ளைண்டே யாரும் கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களா? நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? அப்பாயின்ட்மென்ட் எஃப்ஐஆரே இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார், நாங்க வந்து சுப்பையா சாரோட அப்பாயின்ட்மென்ட் இருக்கா இல்லையா? அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சா? சார் நாங்க சார் வந்து கம்ப்ளைண்ட் எப்பவே வித்ட்ரா ஆயிடுச்சு சார். ஒரு பெண்ணை ஹராஸ் பண்ணாருன்றதுக்காக அவர் மேல எஃப்ஐஆர் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? சார் சுப்பையா சண்முகத்தோட நியமனம் நியாயமானது. சுப்பையா சண்முகத்தோட நியமனம் நியாயமானது. அவரு நீங்க வந்து சரி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டவரை நியமிச்சது சரியா தவறான்னு கேள்வி கேக்குறாங்க. அவர் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? சார் தப்பு பண்றான்னு நீங்க சொல்றீங்களா? என்ன எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? ப்ரூஃப் இல்ல சார். இல்ல நீங்க சொல்லுங்க. எஃப்ஐஆர் இருக்குங்க. எஃப்ஐஆர் இப்ப இருக்கா சார்? எஃப்ஐஆர் இருக்குங்க. ஆலந்தூர் கோர்ட்ல எஃப்ஐஆர் இருக்குங்க. சார் கரெக்ட். கொடுத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்களா? சார் கொடுத்தவங்க நாங்க வச்சிருக்கோம் சார். ப்ரூஃப் வேணுமா உங்களுக்கு? நான் போகல நான் கொடுக்குறேன். நீங்க கொடுங்க.
நான் சார் நான் இல்ல சார். பிரஸ் முடிச்சிட்டு போகல உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். த கன்சர்ன் பார்ட்டி வந்து அவங்க 2 நாள்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இதுக்கு சம்பந்தமே இல்ல, இது வந்து சாதாரண பார்க்கிங் லாட் இஷ்யூ, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, கேஸ் கொடுத்துட்டோன்றாங்க. சார் ஒண்ணு சார் வித்ட்ரா பண்ணியாச்சு சார், என்ன பேர் சார் சொல்றீங்க? குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அவர் குற்றவாளி இல்லை. நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றவாளி. நிரூபிக்காம நான் கேஸ் கொடுக்கலாம் நீங்க நடிச்சீங்கன்னு சொல்லி. நான் வந்து சரி நீங்க நடிச்சது உண்மையா இருக்குமா? கிடையாது. ஆனா கேஸ் நடக்கும், அப்புறமா தான் ப்ரூவ் பண்ணுவோம். ஆனரபிள் கோர்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்துக்கும். குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, யார் குற்றவாளி கிடையாது. தகுதியின் பெயரால் வந்து அங்கே எய்ம்ஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. திருமாவளவன் அவர்களுடைய இந்து பெண்களை மிகவும் கேவலமாக கொச்சையாக பேசின விஷயத்தை தமிழகத்தில் டைவர்ட் பண்ணணும், இதில் அரசியல் ஆதாயம் பார்க்கணுன்றதுக்காக திரு ஸ்டாலின் அவர்களும் திரு தொல்மாவன் அவர்களும் அவர்களோட அலையன்ஸ் பார்ட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு நடத்தக்கூடிய கபட நாடகத்துக்கு ஏபிவிபி பொறுப்பாகாது. இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சார். குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அவர் தகுதியான நபர். ஒரு தமிழன் வரத தமிழனை எதிர்க்காதீங்க தயவு செஞ்சு. அதுதான் நான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டுகோள் விடுக்கிறேன். அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அமையக்கூடிய ஒரு தமிழன் வராரு, எதிர்க்காதீங்க. குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றவாளி. ஆனரபிள் ஹைகோர்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்ப்பு கொடுக்கட்டும். நீங்கள் எதுவும் சர்ச்சை பண்ணாதீங்க, அரசியல் பண்ணாதீங்க, ஏபிவிபியை பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு நாங்கள் அடிமையாக முடியாது, நாங்கள் வந்து பலியாக முடியாது. எங்களை விட்டுருங்க. எங்களாவது நாங்கள் பண்ணணும்னு நினச்சா நாங்களும் போராட்டம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணுவோம். நாங்கள் மூலப்பத்திரம் எங்கன்னு போராட்டம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வீடு புகுந்து பார்த்தீங்கன்னா பல வந்து அவன் வந்து திமுகவுடைய நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லரில் போய் ஒரு மதிப்புக்குரிய பெண்மணி அடித்தாங்க. நாங்களும் போராட்டம் பண்ணுவோம். அதனால் அரசியல் ஆதாயத்துக்காக எங்களை பயன்படுத்தாதீங்க. நல்லா கேட்குறீங்க சார். அவ்வளோ பெரிய கட்சியை போய் சார் போராட்டம் பண்றது நல்லா கேட்குறீங்க சார். சார் அவ்வளோ சார் நல்லா ட்விஸ்ட் பண்ணுறீங்க சார். இதுக்கு நான் அதுக்கு ஆளா சார்? நான் திமுக மிரட்டல சார். ட்விஸ்ட் பண்ண சார் 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 நான் ஒன்று சொல்கிறேன். திமுக வந்து அவங்க அரசியல் கட்சி, நாங்கள் அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் ஆதாயம் பார்க்கறதுக்கு அவங்க எங்களை பயன்படுத்தாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ நான் ஒரு கட்சியாக இருந்தேன்னு வச்சுக்கேன் சார். தவறு கேளுங்க சார். நீங்க என்ன சார் நடக்குது அதுதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நான் கேட்கறதே ஒண்ணுதான், என்ன தவறு? அதுதான் சார். என்ன சார் நீங்களா ஒரு கற்பனை ஓவியத்துக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது சார். இருனா சார் சார் நான் உங்களை கேட்குறேன், உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? கேஸ் ப்ரூவ்டா? சார் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டு சார், அப்புறம் பிரச்சனையே இல்லைன்ட்டு அப்புறம் எப்படி சார் நீங்க சொல்றீங்க? சார் எந்த சிசிடிவி விஷுவல் எங்களுக்கு புரியல, அது ப்ரூவ்டா? சார் நீங்களா ஒரு சார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. 100 ஆடியோ வந்து மேனிபுலேட் பண்ணி போடலாம், 100 வீடியோ எடிட்டிங் பண்ணி போடலாம். அன்லஸ் இட் இஸ் ப்ரூவ்டு அது கிடையாது. அந்த கேஸ் ஃபர்ஸ்ட் சார். அந்த சார் இவ்வளோ இருக்குல்ல சார், அவங்க ஏன் சார் 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 அந்த வீடியோவை பற்றி நாங்கள் அந்த வீடியோன்னு ஒன்று ஏதோ பரவிட்டு இருக்கு சார், அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணுற அவசியமே கிடையாது சார். சார் கம்ப்ளைண்ட் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? எந்த புகார் இருக்கு சார்? இப்பயும் இருக்கு சார். அந்த கேஸ்ல போய் பாருங்க. இட்ஸ் a பார்க்கிங் லாட் இஷ்யூ. அவருக்கும் அந்த பெண்மணிக்கும் பார்க்கிங் லாட்ல நடந்த இஷ்யூக்காக தான் நாங்கள் எஸ்கலேட் ஆனதுனால தான் போனோம்னு அவங்க வந்து இதை வந்து வேற ப்ரொபோஷனேட்ல மீடியா கொண்டு போகுது. இது எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த சம்பவத்தை எதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க அந்த கேஸை. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே இருந்தா அவங்க ஏன் வாபஸ் வாங்க போறாங்க? விடுங்க அந்த விஷயத்தை. Ma'am, one more thing. Who is that family? The FIR has been filed by a woman. அவங்க உங்ககிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்களா? இல்ல the concerned party ஏதாச்சும் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? யாரோ ஒருத்தவங்க தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி என்னோட கசின் என்னோட ஃபேமிலி பர்சன் வந்து பேட்டி கொடுக்க முடியாது சார். ஓகே that is the issue sir. That is the issue sir. நீங்க சொல்றதா கரெக்டான இஷ்யூ. பர்சனல் மோட்டிவ் அவருக்கும் எங்களுக்கு இருக்கு, அவரோட பர்சனல் இன்டென்ஷனுக்காக சார். அதுதான் சார் நாங்களும் சொல்றோம். ஓகே Dr. Subaya Shanmugam wanted to use our parking slot and we demanded a nominal rent. Dr. Subaya Shanmugam was outraged by the demand. He started harassing the family and he started throwing masks. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அந்த கம்ப்ளைனன்ட் Dr. Subaya Shanmugam, oncologist and seemingly has a bad track of maintaining rapport with the neighbors.
இருக்காங்க. அப்புறம் ஏன் சார் விட்ரா வாங்கினாங்க? நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் விட்ரா ஆயிடுச்சு. யார் சொன்னா? கம்ப்ளைண்ட் as officially withdrawn the complaint எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு சார். போதுமா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? போகல நான் தரேன் சார். ஒருத்தவங்க சார் நீங்க வந்து மீடியா பர்சன், உங்களுக்கு தெரியும் ஒரு கேஸை விட்ரா ஆனாலும் லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். இட் டேக்ஸ் டைம், அவ்வளவுதான். அந்த டைம் தான் எடுத்துக்கிறாங்களே தவிர அஃபிஷியலி ஷி ஹட் விட்ரான். அவங்க நீங்க சொன்னீங்க தெரியுமா, the problem is that the third party என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக சரி இவர் மேல கரிய பூசலாம் அப்படிங்கறத இனிஷியேட் பண்ணிட்டாரு. once the lady came to know about the issue, அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே she came and withdraw the complaint. ஓகேங்களா? we have the written copy. Ma'am, the problem is I am telling you the concerned person has withdrawn na avangalukkulla personal issue mudichukitaanga ma'am. You are quoting that someone. Who is that person? What is that issue? That's the reason they are withdrawing, ma'am. See, somebody is, I am saying something, I am saying complaint on some person. Okay, va? If I am withdrawing the complaint means what does it mean? Sir, withdraw the complaint doesn't mean that the act doesn't happen, sir. Then what, sir? Act நடந்திருக்கு. Sir, அப்புறம் எதனால withdraw பண்ணிருக்காங்க? சார் நடந்தது நான் திருப்பி சொல்றேன் மீடியா பர்சன், நடந்தது நீங்களா ஒரு கற்பனை வளையத்துக்குள்ளார போகாதீங்க. யார் சார் சொன்னா? சார் FIR has been அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க சார். ஓகேவா? if it is done நான் ஏன் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிருக்கணும்? பெண்ணுடைய வீட்டு வாசல்ல நின்னு சிறுநீர் கழிக்கிறது தப்பா சரியா? சார் நான் உங்கள்ட்ட சொல்றேன், இது நீங்க ஏன் அந்த இஷ்யூக்குள்ளார போறீங்கன்னு கேக்குறேன். ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்துக்குள்ளார நீங்க போறீங்க சார். அவரு வந்து பெரிய அந்தஸ்துல இருக்கலாம், பெரிய பொறுப்புல இருக்கலாம். ஒரு பெண்ணோட மிஸ்பிஹேவ் பண்றது சரியா தப்பா? யாருமே அப்படிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏபிபி நீங்க வந்து நான் பிரஸ் மீட் கொடுக்க வந்தது அதேதான் வந்து நீங்க அதே மாதிரி சொன்னீங்கன்னா டாக்டர் சுபையா சண்முகமும் வந்து அந்த பெண்ணை ஹராஸ் பண்ணி சார் தோல் திருமாவளவன் கம்ப்ளைண்ட் பேசினதுக்கு ஒரு பெண் போய் புகார் அளித்தாங்க. ஓகேங்களா? அதானே உண்மை, அதானே இஷ்யூ. அவர் பேசினாரு, ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இங்க நீங்களா ஒரு விஷயத்தை சொல்றீங்க இல்லையா, அது யார் பண்ணா? சார் கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் சார் நானும் தான் சார் நாளைக்கு கொடுக்கலாம். கோர்ட்டுக்கு வந்து ப்ரூவ் ஆகணும் சார். நான் நடுவழியில வித்ட்ரா பண்றேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவங்க வித்ட்ரா பண்ணான்றதுக்காகவே ப்ரூஃப் இல்லாம வித்ட்ரா பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட எல்லாம் தான் ஏன் சார் வித்ட்ரா பண்ணணும்? சார் நான் கேட்கல சார். அதாவது அவர் ஒன்று சட்டம் தன் கடமையை செய்யும் சார். விட்டுருங்க, சட்டம் தன் கடமையை செய்யும். அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். சுப்பையா சண்முகம் எய்ம்ஸில் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. அதில் என்ன முறைகேடு இருந்தால் சொல்லுங்க. ஏன் வந்து திருமாவளவனோட இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறதுக்காக எங்களை ஏன் பகடக்கை ஆக்குறீங்க? திமுக நாங்கள் அதான் சார் என்ன சார் இது அப்ரூவே ஆகலை. அதுக்குள்ளே நீங்களா கற்பனை, நீங்கள் குதிரை கட்டி விடுறதுக்கு நாங்கள் தான் வந்து அதை ஓடி போய் பிடிக்க முடியுமா? முடியாது சார். ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. அவர் குற்றவாளின்னு சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போராடலாம் சார். குற்றவாளி இல்லை சார் அவர். நீங்கள் என்ன சார் அவர் பையன் ஃபியூச்சர் என்ன சார் ஆகுறது? அவர் பொண்ணு ஃபியூச்சர் என்ன சார் ஆகுறது? நாளைக்கு பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போக முடியுமா சார் அவரால்? எவ்வளோ ஒரு பாவம் சார் அந்த பையன். அப்படி பண்ணியிருக்கீங்க சார், பாவம் சார். அப்போ பண்ணாதீங்க சார். சார் அவருடைய சார் இருங்க சார், நான் சிம்பிளா சொல்றேன் சார். சார் இந்த இஷ்யூ வந்து முடிஞ்சு போன இஷ்யூ சார். இப்ப திருமாவளவனுக்கு எதிராக உங்களுக்கு கிரவுண்ட்ல என்ன நடக்குது? சரிங்க சார். சார் கோடி கோடியா ஒரு வேவ் ரெடி ஆகுது சார். சார் கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டு எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாம். அதெல்லாம் நீங்க காலேஜ் வச்சுக்கலாம், என்ன காலேஜ் ரன் பண்ணலாம், ஊழல் பண்ணிட்டு காலேஜ் ரன் பண்ணலாம், இன்கம் டேக்ஸே கட்டாம யூனிவர்சிட்டிஸோட ஓனரா இருக்கலாம். அவர் மேல குற்றச்சாட்டே நிரூபிக்கல. நீங்க ஏன் அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்க? இவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க தமிழ்நாட்டில்? சார் குற்றச்சாட்டு நிரூபிக்கணும் எல்லா மீடியால போட்டீங்க சார். வித்ட்ராவே பண்ணிட்டாங்க சார். அப்புறம் என்ன சார் குற்றச்சாட்டு? நீங்களே சொல்லக்கூடாது சார். குற்றச்சாட்டுலாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க சார். சார் குற்றச்சாட்டு வச்சாங்க தான் சார். அதுக்கு என்ன சார்? இப்ப அவர் நியமனத்தில் எந்த முறைகேடும் இல்லை சார். நியமனத்தில் எந்த முறைகேடும் இல்லை சார். எங்களை பயன்படுத்தாதீங்க. திருமாவளவனோட இஷ்யூவை வந்து சார் இந்து பெண்களை கேவலமா கேட்கலாம் சார். அவ்வளவுதான்.
சார் சரிங்க சார், நீங்க கேட்கலாம் சட்டத்துல கொடுக்க கூடாதுன்னு இருக்கா? சட்டத்துல இருக்கா? சட்டத்துல இருந்தா நீங்க சொல்லுங்க சார். சார் சார், நான் தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், திருப்பி அதை குற்றம் சாட்டப்பட்டார்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்களா? நீங்க இந்த மீடியா முன்னாடி அவர் குற்றம் சாட்டப்பட்டார் நீங்க பப்ளிக்கா சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்க எங்க சார் சார், நீங்க ஒரு மீடியா பர்சன், நீங்க ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சிருந்தாலே தெரியாது குவாஷ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்ட்டு. நீங்க வந்து ப்ராப்பர் டீடைல்ஸோட எங்களை வந்து கேள்வி கேளுங்க சார். முடியாது, ஆனா விட்ரா வாங்கிட்டாங்க, உங்க இன்ஃபர்மேஷன் வந்துச்சா சார்? விட்ரா பண்ண காப்பி என்கிட்ட இருக்கு சார். சார் சார் அதெல்லாம் விட்ரா ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் சார் இப்போ சரி சுப்பையா சார் நியமனத்தில் தப்பு ஊழல் இருக்கா? சுப்பையா இது வரைக்கும் மெடிக்கலில் ப்ரொஃபஸராக இருந்தார் 10 வருஷம், அதில் ஊழல் பண்ணாரா? சுப்பையா சார் எங்கன்னா காரை ஓட்டிட்டு போய் யாருன்னா ரோட்டில் படுத்து தூங்குனவங்க மேலே வந்து ஏற்றினாரா? இல்லை வந்து அவர் எதனா பப்ளிக்கில் சிகரெட் பிடிச்சாரா? இல்லை குடிச்சிட்டு ரோட்டில் டான்ஸ் பண்ணாரா? ஏன் சார் இப்படி அவர் பண்ணாருன்னு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்காமா? ஏங்க மேடம் அப்படிலாம் இல்லைங்க மேடம், ப்ளீஸ். அவங்க பையனோட ஃபியூச்சரை பாருங்க. அப்படி அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை மேடம், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம், அவங்கள ஏதோ நேரில் பார்க்கல மேடம், எனக்கு ப்ளீஸ் அவங்கள நேரில் பார்க்கல. சொல்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுலாம் ஏற்றுக்க முடியாது மேடம். பாலாஜி விஜயரா ஆமாம் எங்கள் எம்பேப்போட தலைவராக நீங்கள் ஏன் வந்து பணம் கொடுத்து அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்ல வச்சிருக்கூடாது? ஏன் வந்து பணம் கொடுத்து அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்க சொல்லக்கூடாது சார்? இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் சார், அவரோட நியமனத்தில் எந்த ஒரு முறைகேடுமே கிடையாது, எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால வந்து திருமாவளவனுடைய அவர் வந்து பெண்கள் மேலே ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. நான் சொல்ல விரும்பலை, அவ்வளோ கேவலமான வார்த்தை. அதை திசை திருப்பி தமிழ்நாட்டில் அரசியல் ஆதாயம் காட்டுறதுக்காக, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, எங்களை பகடைக்காய் ஆக்காதீங்க. ஏபிவிபி தேசியத்தில் 70 வருடங்களாக உடையாமல் செதறாமல் ஒரு தீ காக்கான்னு போகக்கூடிய இயக்கம் கிடையாது சார். இது நேராக இருக்க ஒரே பேரில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், தேசிய லெவலில் இருக்குது. நாங்கள் வந்து தேசத்துக்காக பாடுபடக்கூடிய அமைப்பு. எங்கள் மேலே தவறான ஆமா சார், அவர் இஷ்யூ போயிட்டு இருக்கா இல்லையா சார்? எந்த நியமனம் சார்? சார் எது ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும்ல, அவர் டாபிக் தான் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்தது. எங்களுக்கு இல்ல, நீங்க தான் இஷ்யூவை ரைஸ் பண்ணீங்க, நாங்க கிடையாது. இந்த சுப்பையாவுடைய சம்பந்தத்தோட எது சார்? சார் நான் வந்து உங்க ஊடகங்கள்லாம் கையெடுத்து சார் மதிக்கிறேன். கேஸ் அவங்க விட்ரா வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க ஏன் சார் டிஃபமேஷன் பண்ணோம்? சார் சார் தயவு செய்து திசை திருப்பாது ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வந்து வணங்கக்கூடிய மீடியா, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நீங்க திசை திருப்பாதீங்க. யாரு சார்? அவர் பேட்டிலாம் ஃபர்ஸ்ட்லாம் கொடுத்தாரு சார். சார் அவர் பைட்ஸ் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. நாங்க வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா சார், எங்க அமைப்பு ஒருத்தவர் வந்து போயிருக்காரு, எங்க அமைப்பு டார்கெட் பண்ணி பேசி சார், எங்க அமைப்புல இருந்து சார். ஆமா, அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏபிவிபியோட தேசிய தலைவர் சுப்பையா சண்முகம் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டன்னு ஃபர்ஸ்ட் அது வந்து சார் until it is proved. நான் திருப்பி சொல்றேன், அந்த கேஸ் வித்ட்ரா ஆயிடுச்சு. சம் பேசிக் லீகல் ப்ராசஸ்க்காக தான் வெயிட் வாங்கி இருக்கு சார். சார் இந்தியாவில் 2G கேஸ் ஏகப்பட்ட குற்றச்சாட்டப்பட்ட கேஸ் இருக்கு சார். அதுக்கெல்லாம் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். ஓகேங்களா? அவ்வளவுதான். அந்த மாதிரி யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம் சார் இந்த நாட்டில். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி குற்றச்சாட்டு 100 குற்றச்சாட்டு இருக்கும். until it is proved he is an innocent. ஓகேங்களா? அதை போடுங்க சார். 1,75,000 கோடி எடுத்து போயிட்டாங்க சார். அதை போடுங்க சார். சார் அதுல 10 எய்ம்ஸ் கட்டலாம் சார். அந்த 1,75,000 கோடில இந்தியாவில் 25 எய்ம்ஸ் கட்டலாம். தெரியுங்களா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு? நாங்க இங்க தமிழ்நாட்டில் என்ன பேசுறோம், எய்ம்ஸ் ப்ராசஸ் அதுவும் சார். நம்ம குடியரசு வாங்கி எத்தனை வருஷம் சார் ஆகுது? இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் கிடைச்சிருக்கா? இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு சார். இதோட லீகல் ப்ராசஸ் சார். சார் விடுங்க ப்ளீஸ். கேள்வி கேட்கறாங்க சார். இதோட பிஹைண்ட் தி சீன்
நான் சார் சொல்றேன் ப்ளீஸ் இந்த போர்டு நான் மாத்த கெஞ்சி சொல்றது கேட்டேன் மூலமா என்னன்னா லீகல் சார் ப்ராசஸ் ப்ளீஸ் சொல்லுங்க நீங்க மாணவர் அமைப்பு சேர்ந்தவங்க, ரொம்ப பொறுப்பான ஒரு அமைப்பை Yes. சேர்ந்தவங்க நீங்க. நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல உங்க அம்மாவோ உங்க தங்கச்சியோ உங்க மனைவியோ யாரோ வீட்டுல இருக்கும்போது யாரோ ஒரு நபர் இப்படி வந்து சிறுநீர் கழிச்சிட்டு போனாங்கன்னா நீங்க கோவப்படுவீங்களா, கோவப்பட மாட்டீங்களா? சார் குற்றம் கோவப்படுவீங்களா, கோவப்பட மாட்டீங்களா? கோவப்படுவோம் சார். கோவம் வரும்ல. சுப்பையா சண்முகம் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்சாரு உங்களுக்கு அவர் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க, செஞ்சிருக்காருன்னு சொல்லாதீங்க. நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்க, நீங்க தீர்ப்பு கொடுக்காதீங்க, தீர்ப்பு நீங்கள் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க, தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க ப்ளீஸ், தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க ப்ளீஸ். அப்படிப்பட்ட ஒரு சார் நபரை சார் வேணாம் நான் என்ன கேக்குறேன் சார் ப்ளீஸ் சார், தீர்ப்பை நீங்க கொடுக்காதீங்க, கோர்ட்டு கொடுக்கட்டும், இல்லைன்னா கேஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் அவன் மேல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்க காலேஜ்லயே ஒரு போர்ட்ல போட்டா நீங்க எதிர்ப்பீங்களா, எதிர்க்க மாட்டீங்களா? சார் உங்க வீட்ல சிறுநீர் கழித்த ஒரு நபரை உங்க காலேஜ்ல இருக்கிற ஒரு போர்ட்லயே அட்மிஷன் போட்ட அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்க எதிர்ப்பீங்களா, எதிர்க்க மாட்டீங்களா? சார் குற்றம் தானே சார், அவர் நிரூபிக்கணும் சார். சரி நான் ஒன்று கேட்குறேன், சேவ் பிஎம்டி சேவ் பிஎம்டி சேவ் பிஎம்டின்னு தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, சேவ் பிஎம்டின்னு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, சேவ் பிஎம்டின்னு ஒரு தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆச்சு. நான் கேட்கிற கேள்வி ஒரு கேள்வி. உங்க வீட்ல உங்க அம்மா தனியா இருக்கும் போதோ உங்க தங்கச்சி தனியா இருக்கும் போதோ ஒரு நபர் இப்படி பண்ணிடுறாரு, வந்து சிறுநீர் கழிச்சு ஹராஸ் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு 4 மாசம் கழிச்சு உங்களுடைய நீங்க படிக்கக்கூடிய ஒரு காலேஜ்லயே அவங்கள ஒரு போர்டு மெம்பரா போட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமா, வராதா? நீங்க அதை எதிர்ப்பீங்களா, மாட்டீங்களா? சார் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக இருந்தா அதை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் தான் சார் முடியும். நான் எதிர்ப்பேன் சார். அப்படிப்பட்ட ஒரு நபரை போர்டு அப்பாயிண்ட் பண்ணா நீங்க எதிர்ப்பீங்களா, கேள்வி சார் சேவ் பிஎம்டின்னு தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்தது, திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் எடுத்தாங்க, அவங்க மேலே குற்றச்சாட்டு. என்ன சார் அப்படி என் வீட்டுல நடந்திருந்தா எனக்கு கோபம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு கம்பெனில அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா நான் எதிர்ப்பேன். நான் சார் ஆமா தப்பு இருந்தா நானே எதிர்ப்பேன் சார், தப்பு இருந்தா நான் எதிர்க்கிறேன். சிறுநீர் கழிய தப்பு இல்லைன்றீங்களா? யார் கழிச்சான்னு நான் கேட்கிறேன். நீங்க சொல்லக்கூடாது சார். யார் கழிச்சா சார் சொல்லிருக்கா? எந்த சம்பந்தப்பட்டவர் பேரை சொல்லுங்க, சம்பந்தப்பட்டவர் பேரை. நீங்க பாத்தீங்களா, நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா? ஓய் எதுக்கு சார் நீங்க ஜட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்றீங்க? ப்ளீஸ் நீங்க தீர்ப்பு கொடுக்காதீங்க ப்ளீஸ். மேடம் இன்னைக்கு இருக்க கிராஃபிக்ஸ் உலகத்துல இன்னைக்கு கிராஃபிக்ஸ் உலகத்துல என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சார் சரி சார், அந்த வீடியோ இருக்கு, நீங்க சொல்றீங்களா மேடம்? அவர் தான் நீங்க சொல்றீங்களா? எப்படி நீங்களே ஜட்ஜ் பண்றீங்க? எப்படி நீங்களே ஜட்ஜ் பண்றீங்க? அவருடைய நெய்பரோட பேசின ஒரு 45 நிமிஷம் ஆடியோ இருக்கு. ஏன்ட கூட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதுல அவரே சொல்றாரு, ஆமாங்க அது நான் தாங்க, கீழ பூ விழுந்துச்சு அதை எடுத்து வச்சேங்க அப்படின்னு. சரி சார், ஆனா பூ வச்சது அதுல வீடியோல தெரியல. அவர் சிறுநீர் கழிக்கிறது தான் அந்த வீடியோல சார் இப்போ எதுக்கு பிரச்சனை ஆக்குறீங்க? அதெல்லாம் போய் இப்போ அவர் இருக்க வீடியோ கிராபிக்ஸ் அப்படி எப்படி சார் பண்ண முடியும்? எது சார்? நீங்க ஒரு எஃப்எஸ்எல்ல இருந்து ஒரு லெபார்ட்டரியில இருந்து இந்த வீடியோ போய் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எது சார்? எனக்கு தெரியாது சார். நான் ஒன்று கேட்குறேன். இல்ல எனக்கு புரியல சார். சார் இருங்க சார். சார் சார் சிம்பிளா நான் உங்களுக்கு கேட்குறேன் சார். சார் நீங்க கேட்ட சார் ஒரே நிமிஷம் ஸ்டாப் சார். நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்றேன். நீங்க உங்களுக்கு பதில் வேணுமா, நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா சார்? சார் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பதில் வேணுமா இல்லை நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரே நிமிஷம். நீங்க என்ன சொன்னீங்க? குற்றம் சாட்டிருக்காங்க, இந்த வீடியோ எல்லாம் வந்திருக்கு. யார் நாங்க ப்ரூவ் பண்ணுமா? மூலப்பத்திரம் கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்ட்ட கோர்ட் என்ன சொன்னுச்சு? கம்ப்ளைண்ட் தான் நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும்ன்றீங்க. இதுல வந்து நீங்க என்ன கம்ப்ளைண்ட் நீங்க வந்து குற்றம் சாட்டுவீங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் நான் சுப்பையா சண்முகம் வந்து இந்தியாவில் மோஸ்ட் ரெப்யூட்டட் சர்ஜன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு அவரால் ஆப்ரேட் பண்ணவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி சமுதாயத்தில் பெரியவர்கள் மீது இந்த மாதிரி பேசுறதுலாம் சார். அதுவும் இல்லாமல் ஏபிவிபி இன்னைக்கு முன்ன மாதிரி கிடையாது சார். ஏபிவிபி இன்னைக்கு நாங்கள் இந்தியாவில் வேர்ல்டில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து டப்புன்னு அவரில் இந்தியா லெவலில் ஒரு லீடர் ஆகிட்டாருன்னா அது அவங்களுக்கு பொறுக்கல. சும்மா ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் போட்டு தள்ளுறீங்க, அவ்வளோதானே தவிர உங்ககிட்ட இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ் பண்ணி அலிகேஷன் கோர்ட்டில் சார். கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் சார். லீகலா நாங்கள் ரெடியாக தானே இருந்தோம். என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இது பண்ணாங்களா? லீகல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். அது ப்ரூவ் ஆகவே கிடையாது. அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்டை விட்ரா வாங்கிட்டாங்க. சரி அந்த ப்ராசஸ் இல்லை சார், அந்த இதே கிடையாதுன்னு அவங்க விட்ரா வாங்கிட்டாங்க சார். அப்புறம் நீங்களா ஒன்று சொல்கிறீங்க லீகல்
சார் சார் திருப்பி சொல்றேன், மீடியால ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா அதோட சோர்ஸ் ஆஃப் இது யார் சார்? கம்ப்ளைனண்டா சார்? கம்ப்ளைனன்ட் சொல்லியிருக்காங்களா சார்? அசோசியேஷன்ல இருந்து வாட்ச்மேன் சொன்னதெல்லாம் கணக்கு இல்லை சார். அசோசியேஷன்ல இருந்து கம்ப்ளைனன்ட் உங்களை பேட்டி கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் அந்த கம்ப்ளைனன்ட் உங்கள்ட்ட பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து எனக்கு அசோசியேஷன்ல இருந்து பிரஷர் கொடுத்தாங்க, இல்ல ஏதோ ஒன்று உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? மீடியாவை பார்த்து இது வரைக்கும் கன்சர்ன் வந்திருக்கா? ஓகே சார், பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் சார். we are from ABVP, ஓகேங்களா? ஆ ஏன் பிஜேபியில் எந்த தலைவர் வேணா சொல்லிட்டேன், நாங்கள் எதுக்கு சார் அது பதில் சொல்லணும்? அது போய் அவங்க கட்சியில் கேளுங்க சார், நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். சார் நாங்கள் பிஜேபி கிடையாது சார். நான் பிஜேபி ஒரு ரூபா கூட யாரோ வந்து இந்த நீங்க வந்து இந்த காசிப் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சார். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு. நம்ம வந்து we are not answerable for gossips. ஒரு கன்சர்ன் ஒரு டேட்டா இருந்ததுன்னா அது கரெக்டான ப்ராப்பர் ப்ரூஃபோட செய்யணும்னா பதில் சொல்றோம். நீங்க வந்து அந்த காசிப் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றது காசிப் சார். பிஜேபியில் ஒருத்தவங்க சொன்னாங்க வாட்ச், இது வந்து we are not answerable for all gossips, ஓகேங்களா? கம்ப்ளைனன்ட் சொன்னாங்களா சார்? கம்ப்ளைனன்ட் has officially withdrawn the case. கம்ப்ளைனன்ட் நீங்க சொல்றது எல்லாமே, நீங்க சொல்ற யாரோ ஒரு பேர் சொல்றீங்க இல்லையா, he is not a complainant. அவர் வந்து சும்மா மீடியா ஒரு மீடியா எக்ஸ்போஷர் கிடைக்கும் சார். இன்னைக்கு ஏபிவிபியை பத்தி பேசுனீங்கன்னா மீடியா எக்ஸ்போஷர் கிடைக்கும் சார். அந்த மீடியா எக்ஸ்போஷர் வேணுங்கிறதுக்காக பண்ற ஜிமிக் சார் இதெல்லாம். நீங்க சொல்ற யாரோ ஒருத்தர் சொல்றீங்க இல்லையா, அந்த ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணாரு அது என்ன, the complainant has officially withdrawn the case. கேஸ் வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அஃபிஷியலாக ஸ்குவாஷ் ஆகிறதுக்கு கோர்ட்டில் இருக்கிறதுனால. அதனால we are letting it down, ஓகேங்களா? அதை பற்றி இதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த கேஸ் வந்து we are waiting for the legal process to complete. ப்ரூவ் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க சார். சார் நாங்கள் இங்கே தான் சார் இருக்கோம் சார். நாங்கள் வந்து சார், that's what I'm saying. If it is proved, you ask me the question. Then we are answerable. We are not answerable for the gossips. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் உங்க அமைப்புடைய நேஷனல் லீடர். ஓகே. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவர் மேல ஏன் இது ஏபி நடவடிக்கை எடுக்கல? சார் குற்றச்சாட்டப்பட்டவர்களை ஏபிபி சார், இது நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்ட் பர்சன் சார். நாளைக்கே வந்து இருங்க, I'll tell you சிம்பிள் சார். நாளைக்கு நான் வந்து அகமத் இருக்கேன், நான் ஒரு கம்ப்ளைண்ட் தட்டுறேன் சார். சும்மா சொல்கிறேன் அகமத் இது மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நாளைக்கு உங்களுக்கு நியூஸ் தூக்கிடுவாங்களா சார்? எப்படி சார் பேசுறீங்க? ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லீகல் ப்ராசஸ். until it is proved you cannot do anything. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏபிவிபி அதை என்கொயரி பண்ணுதா? சார் வெரி சிம்பிள் சார். நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அந்த கம்ப்ளைனன்ட் இல்ல இது வந்து எங்களோட பார்க்கிங் லாட் இஷ்யூ, இது வந்து அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வேற யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்ரா ஆகி அவங்களே கைப்பட ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்த காப்பி எங்கள்கிட்ட இருக்கு சார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஐ எம் சேயிங் த கம்ப்ளைனன்ட், அவரோட ரிலேட்டிவா எக்ஸோ ஒய்யோலாம் சொல்லல. த கம்ப்ளைனன்ட் நீங்க யாரை சொல்றீங்க மிஸ் அப்படின்னு நீங்களா கோட் பண்றீங்க இல்லையா, அவங்க த ரெஸ்பெக்டட் பர்சனே வந்து எங்ககிட்ட வந்து இல்லை திஸ் இஸ் அ பார்க்கிங் லாட் இஷ்யூ, இது பர்சனல் இஷ்யூ, எனக்கும் அவங்களுக்கு நடந்த இட்ஸ் லைக் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் நடந்த இஷ்யூ, இது வந்து ஸ்டேஷனுக்கு போனது எப்படி சி அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஃபேமிலி அந்த ஈக்குவேஷனில் போயிடுச்சு. அவங்களுக்கு இந்த மீடியாவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டுறீங்க இல்லையா, நீங்கள் சோ கால் டாட்டர்ல காட்டுறீங்க இல்லையா, போவர்ட் அந்த மாதிரிலாம் காட்டுறீங்க இல்லையா, இதுக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்டு ஷி கேம் அண்ட் விட்ரா த கேஸ். அந்த விட்ரா அவங்க பண்ணதுக்கான ப்ரூஃப்ஸ் வி ஹேவ். ஓகேங்களா? இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஸ்டேஷனில் கேட்டுக்கலாம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த லீகல் ப்ராசஸ் டு கம்ப்ளீட். ஓகேங்களா? சிம்பிள். சார் ஏன் சார் சார் விட்ரா பண்றாங்கன்னா அப்புறம் என்ன சார் ரீசன்? சார் குற்றச்சாட்டு நான் வைக்கல சார். இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க சார், நான் வைக்கல சார் அகமது சார் மேல. அதுக்கு ஒன்று பொறுப்பா? யார் ஒத்துக்கிட்டா? யார் ஒத்துக்கிட்டா? நாங்க ஒத்துக்கிட்டோமா? நாங்க எப்ப சொன்னோம் சார்? நீங்க 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 இருங்க குற்றச்சாட்டு நான் சொன்னேன். 1 செகண்ட் மேம், மேம் 1 செகண்ட் மேம், இரு மேம் 1 செகண்ட். அந்த எஃப்ஐஆர் படிச்சு காமிச்சது யாரு? ஒரு எஃப்ஐஆர்ல படிச்சு காமிச்சது அவர் தானே படிச்சு காமிச்சாரு.
நான் உங்கள்கிட்ட படிச்சு காமிச்சேனா? அவர் எஃப்ஐஆர் இருக்குன்னு படிச்சு காமிச்சாரு, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஐ டிடன்ட். நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே. அப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு நீங்க காமிச்சிங்க, நீங்க ஒரு எஃப்ஐஆர் நான் ரூல் இருக்கு சார், இந்த எஃப்ஐஆர் இருக்கு சார், நீங்க எனக்கு படிச்சு காமிச்சிங்க. அந்த கேஸுக்கான ரிப்ளை நான் கொடுத்தேன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். சார் நான் உங்களை குற்றம் சாட்டப்பட்டவன் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் மட்டும் தான் சொன்னேன். ஒரு அலிகேஷன் அவர் மேல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வீட்டு வாசல்ல அவர் திருநீர் கழித்தாருன்றது அலிகேஷன். கரெக்ட்டா? அதான் சார், அலிகேஷன்ஸ் காசிப்ஸ். அலிகேஷன் வந்து காசிப்ஸ் லெவல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? until it's proved. there is an allegation, there is a complaint. ஓகே. அது சரியா தப்பா? அந்த மாதிரி ஒரு செயலை செய்தவர் அது சரியான செயல்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் அவர் செஞ்சாருன்னு ப்ரூஃப் இல்லை சார். அவர் நியமனம் நியாயமானது, திசை திருப்பாதீங்க எங்களை, அவ்வளோதான். சார் நாங்கள் என்கொயரி பண்ணுறோம். அது நான் வந்து இன்னும் 10 சார் மாசம் இல்ல கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணுங்க. யார்ட்ட சார்? சார் சிம்பிள் சார். சார் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்? நீங்க சார் நீங்க அஹமத் சார் இருக்கீங்க. ஓகே, சிம்பிளா உங்களுக்கு கேக்குறேன், நீங்க யார்கிட்ட போய் என்கொயரி பண்ணுவீங்க? நான் ஒரே கேள்வி தான் சார். நீங்க என்கிட்ட 100 கேள்வி இது வரைக்கும் நீங்க வந்து என்கிட்ட 15 கேள்வி கேட்டீங்க. நான் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான். நீங்க என்கொயரி பண்ணீங்களான்னு கேட்டீங்களா? யார்கிட்ட போய் என்கொயரி பண்ணணும்? நீங்க ஒரு பர்சனா இருந்தா யார்கிட்ட போய் என்கொயரி பண்ணுவீங்க? யாரு? அது அவர் அவர் ஸ்டேட் லீடர் இல்லை, அவர் நேஷனல் லீடர். நேஷனல் லெவலில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அவங்க விவாதிப்பாங்க. சார் கம்ப்ளைண்ட் ஹஸ் வித்ட்ரான் தி கேஸ். அது எப்படி சார்? எங்க வீட்டு விவகாரம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டு விவகாரம் ஏபிவிபிக்குள்ள இருக்கக்கூடியது. சார் நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்ல சார். சார் பெருமாள் ஒரு நிமிஷம் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், கமிட்டி ஃபார்ம் இல்லையான்னு கேட்டீங்க. ஒன் செகண்ட் சார். ஐ ஹவ் ஆஸ்க்ட் யூ, நீங்க என்கிட்ட 15 क्वेश्चंस கேட்டீங்க. நான் ஒரே ஒரு क्वेश्चन தான் உங்களை கேட்டேன். என்ன கேட்டேன்? சார் நீங்க விசாரிச்சீங்களான்னு கேட்டீங்க. நான் யாரை விசாரிச்சேன்னு சார் நீங்க இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்டீங்களா சார்? சின்ன இஷ்யூ நான் சொன்னேன். பெருமாள் சுமார் சார். சார் டோன்ட் டைவர்ட் தி இஷ்யூ சார். நீங்க என்ன 15 क्वेश्चंस கேட்டீங்களா சார்? நான் கேட்கறதுக்கு மட்டும் சார், நீங்க என்ன இவ்வளவு கேட்டீங்கல்ல, யூ ஆஸ்க்ட் ஒன் क्वेश्चन, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆக விடுங்க. போய் நீங்க விசாரிச்சீங்களான்னு கேட்டீங்களா? என்ன கேட்டீங்கல்ல? ஏபிவிபி போய் விசாரிச்சா? இந்த மாதிரி ஒரு இஷ்யூல யாரை போய் விசாரிக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஒரு மெச்சூர்ட் பர்சனா ஒரு மீடியா பர்சன் சொல்லுங்க, யாரை விசாரிப்பீங்க? கம்ப்ளைனண்டா? இல்ல ஃபர்ஸ்ட் சோர்ஸ் யாரு? கம்ப்ளைனண்டா? சரி ஓகே சார் நான் திருப்பி ஒரு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு மீடியா பர்சன், நான் வந்து ஒரு காமன் பர்சன். நாளைக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறேன் உங்கள் மீடியா ஹவுஸ்க்கு. இன்றைக்கி என்ன மீடியா ஹவுஸ்னு எனக்கு தெரியாது. நான் தேடி கண்டுபிடிச்சி இவர் இந்த அலிகேஷன் பண்ணிட்டாரு, நான் மீடியா ஹவுஸ்க்கு இது பண்ணுறேன். அந்த மீடியா ஹவுஸ் நேராக உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, ஒரு கமிட்டி போடுறேன், நீங்கள் ரிசைன் இது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா சார்? ரெஸ்பான்சிபிளாக பேசுங்க சார். ஒரு அலிகேஷனுக்கு எப்படி சார் ஒரு இது பண்ண முடியும்? அண்ட் சார் நீங்கள் கேட்குறது யார் சார் கேஸு? கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி சார் நான் கேட்க முடியும் சார்? கரெக்ட் சார். நாங்கள் இந்த இஷ்யூ பற்றி பேசக்குள்ள வித்தின் 2 days அந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா வாங்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி சார் நாங்கள் அதை பற்றி கேட்க முடியும்? அவங்களே சார் த கன்சர்ன் பர்சன் ஹஸ் விட்ரா அந்த கேஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேஸ், இஷ்யூ சால்வ்டு சார். அவர் நியமனத்தில் எந்த முறைகேடும் இல்லை சார். ஓகே போதும் சார், போதும் சார். அது நான் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் சார். என்கொயரி பண்ணீங்களா இல்லையான்னு கேட்குறீங்க சார். நீங்கள் தேசிய தலைவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்க மாட்டோமா? இல்ல சார், இப்போ இந்த சார் நீங்க கேட்டது தவறானது சார். நீங்க கேட்டது எங்க அமைப்புக்குள்ள எங்க அமைப்புக்குள்ள விவாதம் பண்ணிடலாம் இல்லையாண்டு. நான் அவரோட நியமனம் தவறு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்தேன். எங்க அமைப்புக்குள்ள விவாதம் பண்ணியிருந்தா அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல சார். சரிங்க சார். சார் இல்ல சார்
இன்ஸ்டிடியூஷனே வச்சு நடத்துறாங்க, கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துகிற ஒரு அந்த எம்டிக்கு கூட கொடுக்கலாம். சார் சார் ஐ டெல் யூ அவரோட அகாடமிக் சார் அவரோட அகாடமிக் நான் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட ஓனரே கொடுக்கலாம்னு சொல்றாங்க. நீ சார் சொன்னா சாந்தா மேடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கிறது சார் நான் ஏபிவிபி சார் பிஜேபியோட ஆதரவாளர்னு ஒரு கரெக்ட் கொடுக்கலாமா? சரியா? நீங்க சுப்பையா சண்முகத்தோட ப்ரொஃபைல் என்னங்க யாராச்சும் இங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க முதல் தடவை. ஓகே இல்ல சார் இதோட நிறைய பேர் இருக்காங்க. இருக்கலாம் சார் நான் இல்ல சொல்றேன். he is practicing அந்த especially the cancer operationல இந்தியாவுல highest number of operations வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவர் அகாடமிக்லி குவாலிஃபைட். இந்த கொரோனா டைம்ல கூட யூரோப்பியன் ஜர்னல் வந்து அவரோட ரிசர்ச்சை பார்த்துட்டு அவருக்கு அப்ரிசியேஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்டே வச்சு நடத்துறாங்க. பல டாக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, நிறைய பேர் ட்ரெயின் பண்றாங்க. அவங்க கீழே எத்தனை 1000 பேருக்கு மெடிசன் கம்மியான காசுல இலவசமாகவும் கவர்மெண்ட் ஐஎம்எஸ் பண்ற ஒரு எம்டிக்கு கொடுத்துருக்கலாமே. அதை தவிர்த்து ஒரு ஏபிவிபியோட ஒரு ஆதரவு தலைவர்ங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த கொடுத்தது சரியா தவறா நீங்க நினைக்கிறீங்க? சார் நான் இதுக்கு நான் ஒன்று சொல்றேன், நீங்க கோச்சிக்கலாம் நான் சொல்றேன். நீங்க இருக்கீங்க சார் இதுல சார் நான் சிம்பிளா புரிதலுக்காக நான் சொல்றேன். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னோட இன்னொருத்தர் வராருன்னா என்ன அந்த ஆர்கனைசேஷன் நீங்களே இருக்கீங்க ஒரு மீடியா ஹவுஸ்ல, உங்களோட பெஸ்ட் இன்னொருத்தர் அந்த தரத்தை தூக்கி வச்சிருவீங்களா? நீங்க ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடுங்கிறதுனால தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஹீல் பார்க் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சார். லாஸ்ட் 5 இயர்ஸா ஹெச்ஓடியா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஹீஸ் பீன் அப்பாயிண்டட் as HOD ஃபார் லாஸ்ட் 5 இயர்ஸ். மோர் தென் 100 ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அவரை விட வேற யார் குவாலிஃபைட் மேபி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன் சார் சார் நான் சொல்றது புரியல. அந்த கேஸ் அங்க பாத்துருக்காரு, thousands of கேஸ் பார்த்த ஒரு நபருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கற கேள்வி. சார் நீங்க வந்து சார் இது நீங்க கவர்மெண்ட் தான் சார் கேக்குறீங்க. சொன்னீங்க 100 கேसेस பண்ணாங்க கொரோனா பீரியட்ல. ஆமா நீங்க தான சார் எக்ஸாம்பிள் சார் ஆமா சார் எக்ஸாம்பிள் நானும் சொல்றேன். இதோட மோஸ்ட் சீனியர் டாக்டர்ஸ்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதை தாண்டி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் சார் அது மினிஸ்ட்ரி ஆஃப் சார் அது மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஹெல்த் தான் கேட்கணும். நீ அவங்கள தான் கேட்கணும். நாங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது சொல்றதுக்கு. சார் நீங்க சரியான கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அவருக்கு சரியான ஆமாம் அவர் சரி. 10 வருஷமா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல ரெப்யூட்டட் இது லாஸ்ட் 5 இயர்ஸா ஹெச்ஓடியா இருக்காரு அந்த சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. இதுக்கு மேல தகுதியான என்ன தகுதி எனக்கு வேணும்னு எனக்கு தெரியல சார். சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அந்த ஃபீல்ட்ல ஹி இஸ் தி டாப் மோஸ்ட் டாக்டர் இன் இந்தியா. இந்தியால ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆபரேஷன் பண்ணிருக்காரு ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்ல. அப்புறம் தகுதியான என்ன கேள்வி இதுக்கு மேல தகுதி என்ன எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கணும் அதான் தகுதினா எனக்கு அது அவர்கிட்ட அந்த தகுதி இல்ல. குவாலிஃபிகேஷன் யாரு क्वेश्चन பண்றாங்க? அவருடைய பர்சனல் பிஹேவியர் क्वेश्चन பண்றாங்க. he misbehaved with a woman, that is a fact. That's not a fact, that's a gossip allegation. ஒரு வார்த்தை நீங்க சொல்லக்குள்ள கரெக்ட்டா சொல்லணும் சார். You cannot say it's a fact until it is proved. You cannot say it is a fact sir. It is அது ரொம்ப தவறான விஷயம். நீங்க ஒரு மீடியா பர்சன் வந்து ஒரு அலிகேஷனை வந்து ஃபேக்ட்னு சொல்லக்கூடாது சார். தட் இஸ் an allegation சார். அலிகேஷன் வேற ஃபேக்ட் வேற. நான் திருப்பி சொல்றேன், அலிகேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ஸ். சார் அவர் மேல அலிகேஷன் இருந்துச்சு. that has been அந்த allegation has been withdrawn. நான் சொல்றேன் திருப்பியும் அந்த அலிகேஷனே வித்ட்ரா ஆயிடுச்சு சார். அப்புறம் எப்படி சார் அது ஃபேக்ட் ஆகும்? சார் நீங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க 2G கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் உள்ளார ஜெயிலுக்கு போயிடுங்க 20 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்க, இப்போ 2G கேஸ் எடுத்துக்கோங்க, அலிகேஷன் இருக்கு, ஃபைல் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஃபைல் பண்ணிட்டாங்க, சோ கனிமொழி அண்ட் ராஜா நீங்க 50 இயர்ஸ் உள்ளார ஜெயில இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? until it is proved they can be பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்ப for the other person it is legal, எல்லாமே ஓகே ப்ரூவ்ட் வரைக்கும். ஆனால் நாங்கள் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சாதாரணமான கிரவுண்ட் லெவலில் ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டிலேருந்து ஒரு திருநெல்வேலியான ஒரு ஆட்கள் மேலே வந்ததில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எந்த அலிகேஷன் சார்? அந்த அலிகேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த அலிகேஷனுங்கிறத விட்ரா வாங்கிட்டாங்க நான் சொல்கிறேன். சார் டோன்ட் ட்விஸ்ட் மை வேர்ட்ஸ். I'll tell you சார், அலிகேஷன் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த அலிகேஷன் விட்ரா பண்ணிட்டாங்க நான் சொன்னேன். நீங்கள் சொல்கிற அந்த எந்த அலிகேஷன் சொல்கிறீங்களோ அது விட்ரா ஆயிடுச்சு. டன் சார் எஃப்ஐஆர் இருந்தால் நீங்கள் சார் தமிழ்நாட்டில் எவ்வளோ எஃப்ஐஆர் சார் இருக்கு கரண்ட் லைவா எவ்வளோ சார் இருக்கும் சார்? இதெல்லாம் ஒரு சார் எஃப்ஐஆர் யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் போடலாம் சார். இதெல்லாம் என்ன சார் இது?
கரெக்ட். எஃப்ஐஆர் கொடுத்தாங்கல்ல சார்? சார் நான் என்ன சொல்றேன் சார், சரி கொடுத்தவங்க தான் விட்ரா வாங்கிட்டாங்களே. கம்ப்ளைண்ட் has withdrawn the case. Done. Issue has been resolved. ஓகேங்களா? Yes, I know. Yes. Okay. கரெக்ட். இதை தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சோ கால்டு அலிகேஷன்ஸ்லாம் அது ப்ரூவ் ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, அப்போ நான் பதில் சொல்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஃபேக்ட்ஸ், அது ப்ரூவ் ஆனால் தான் தட் இஸ் அ ஃபேக்ட். அன்டில் தென் இட் இஸ் அன் அலிகேஷன். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். கம்ப்ளைண்ட் ப்ரூவாக இருக்க வரைக்கும் எலெக்ஷனில் நிற்காம இருந்து நீங்கள் போய் அங்கே கேட்க முடியாது சார். சார் சரி, அப்போ கம்ப்ளைண்ட் இருக்க வரைக்கும் காலேஜ் ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இல்லை சார். இப்போ ஒரு காலேஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே காலேஜ் முடியுங்களா? இல்ல until it is ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் சீல் எடுத்து ஏதோ பண்ணுங்க சார். கம்ப்ளைண்டே இல்ல அவர் மேல. அந்த process முடிஞ்சு விட்ரா வாங்கியாச்சு சார். இல்லவே இல்ல சார். இல்லாத ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை விட்ரா வாங்கியாச்சு. இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல. தலைவர் வந்து திரும்ப சரி, இப்போ நீங்க அவர் வந்து டார்கெட் பண்றது இல்ல சார். வேற இஷ்யூ இருக்கு. the person நீங்க சொல்றீங்களா சார், the complainant has withdrawn the issue. அவங்க கைப்பட சிக்னேச்சர் போட்டு ஸ்டேஷன்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க சார். நீங்க எனக்கு புரியவே இல்ல. கம்ப்ளைனன்ட்டா வித்ட்ரா பண்ணிட்டாங்க, நீங்க அதை வந்து ஃபேக்ட்ன்றீங்க. டன். थैंक यू சார். வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சார் உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் சார் விட்ரா பண்ணுறீங்க. யார் சார் விட்ரா பண்ணுவா? இப்போ சார் நான் சிம்பிள் சார், நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் உங்ககிட்ட இருந்தேன்னா நீங்கள் எப்படி சார் விட்ரா பண்ணுவீங்க? எப்படி சார் விட்ரா பண்ணுவீங்க? என்ன சார் இது லாஜிக்கு? யார் சொன்னா? திஸ் இஸ் சார் இந்த மாதிரி சார் அசோசியேஷன் யார் சார்? சார் கம்ப்ளைனன்ட் did she complainant have given any interview? Did complainant have given any status? அவங்க கம்ப்ளைனன்ட் உங்களை சொன்னாங்களா சார்? அசோசியேஷன்ல வாட்ச்மேன் பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா சார்? என்ன சார் இது? அசோசியேஷன் has nothing to do with issue. It's a personal issue. வாட்ச்மேன் கம்ப்ளைண்ட் பண்ணவா? நீங்க சொல்றது அப்படி நீங்க காசிப் மாதிரி சொல்றீங்க சார். யாரோ ஒருத்தங்க அசோசியேஷன்ல சொன்னாங்க, யாரோ ஒருத்தங்க ரோட்ல போறவங்க சொன்னாங்க. திஸ் இஸ் சார், we will responding to facts இருந்ததுன்னா சொல்லுங்க, we will respond. we can't respond to the allegation and gossips. நாங்க சொல்றது அது மட்டும் தான். இப்போ நீங்க அவர் எஃப்ஐஆர்னு ஒரு படிச்சு காமிச்சாரா? அந்த படிச்சது அவர் ஃபேக்ட் என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குன்னு படிச்சு காமிச்சார், அதுக்கு நான் பதில் சொன்னேன். அது வந்து நான் பதில் சொல்லுவேன். நீங்க அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்காங்க சார், அந்த கம்ப்ளைண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாலோ, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் மீடியாவை பார்த்து பைட்ஸ் கொடுத்துருந்தாலோ அதை பற்றி நீங்கள் கேளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். அது என்னோட கடமையும் கூட. ஆனால் அசோசியேஷனில் யாரோ சொன்னாங்க, யாரோ இப்படி பேசிக்கிட்டாங்க, யாரோ அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கு முடியாது சார். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் எங்களோட பதில் அதான் சார். முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். ஒரு பெண்ணுடைய வீட்டு வாசல்ல சிறுநீர் கழிக்கிறது அக்செப்டபிள் பிஹேவியரா இல்லையா? அதை ஏன் சார் எங்கள்கிட்ட கேட்குறீங்க? நாங்கள் கேட்குறோம். அதை ஏன் சார் எங்கிட்ட கேட்குறீங்க? அதை ஏன் சார் எங்கள்கிட்ட கேட்குறீங்க? சார் எங்கிட்ட கேட்கல சார். உங்க தலைவர் ஏபிவிபி தலைவர் மேல இதுதான் குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை செய்திருந்தால் அது சரியா தவறா? குற்றச்சாட்டுக்கு தவறு யார் செஞ்சாலும் தவறு சொல்ல முடியாது சார். சார் அலிகேஷன் சார் ஏங்க தவறுனா தவறுன்னு சொன்ன அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது மேடம். சார் எந்த மாதிரி இல்ல, தவறு என்றால் தவறு சார். கொலை பண்ணது குத்தமானு கேட்டீங்கன்னா குத்தம் தான் சார் சொல்லுவாங்க. கொலை பண்ணது நீங்க சொல்ல முடியுமா? உங்க வண்டியில நான் வந்து வண்டி கொண்டு மோதுறேன்னா தவறு தான். ரோட்ல லைசென்ஸ் இல்லாம ஓட்டினா தவறு தான். எது தவறு பண்ணா தவறு தான் சார். ப்ளீஸ் போதும் சார், நான் வந்து முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணிட்டாங்க சார். நேஷனல் யார் சார் வித்ட்ரா? சொல்லுங்க சார். அதுதான் சார் நாங்களும் சொல்றோம்.
ஒரு என்கொயர் பண்ணா எங்க சார் போய் என்கொயர் கம்ப்ளைண்ட் ஹஸ் வித்ட்ரான் தி கேஸ் டன் இட்ஸ் a ரிசால்ட் இஷ்யூ. சார் சொல்றேன் இது தெரியல சொல்றேன் இல்ல சார் இஷ்யூவே ரிசால்வ் ஆயிடுச்சு சார். அதுக்கு எப்படி சார் என்கொயரி வைப்பீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த 4வது நாள் அவங்களே விட்ரா வாங்கிட்டாங்க சார். அப்புறம் எதுக்காக நான் எதை போய் நீங்க விசாரிப்பீங்க? கரெக்ட். அந்த 4 நாள் நாங்க விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். 4 நாள் இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகுதுன்னு கேட்டோம். அந்த ப்ராசஸ்ல இருக்கக்குள்ள ஐ வில் டெல் யூ மேம் எவ்ரிதிங் ஆஸ் அ ப்ராசஸ். ஒரு இன்னைக்கு இந்த கண்ட்ரியில் ஒரு லீகல் ப்ராசஸ் டேக் சம் இயர்ஸ்னா அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ நான் இன்னைக்கு இப்போ உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு காலில் கூப்பிட்டு இது அப்படின்லாம் பண்ண முடியாது மேம். ஒரு ரெப்யூட்டட் பர்சனா இட் நீட்ஸ் அ ப்ராசஸ். நான் வந்து மீடியா பர்சன் மாதிரி உட்காந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு போக முடியாது. நான் அதுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணணும், அந்த இஷ்யூ ஒரிஜினலான்னு செக் பண்ணணும். இட் டேக் சம் டைம். ஓகேங்களா? நான் இருங்க அந்த ப்ராசஸ்ல இருக்கக்குள்ள ஐ வில் டெல் யூ. அந்த சார் நான் பதில் சொல்லிடுறேன். அந்த ப்ராசஸ்ல இருக்கக்குள்ள கம்ப்ளைண்ட் ஹஸ் வித்ட்ரான் தி இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. கம்ப்ளைண்ட் அந்த இஷ்யூ இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் எதை போய் யார்கிட்ட விசாரிப்போம்? மேம் அந்த we were into the process. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் what do you find மேம்? வெரி சிம்பிள் திங். கம்ப்ளைண்ட் சொல்றோம் சார் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றோம். அது வந்து ப்ராசஸ்ல இருக்கு. அவர் மேல குற்றச்சாட்டு கிடையாது. நாங்க சொல்றோம் சார். முடிச்சிக்கலாமா சார்? முடிச்சிக்கலாமா மேம்? நீங்க வந்து சார் 45 நிமிஷம் ஆச்சு. ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆஃப் த வே ப்ராசஸ்ல நீங்க ஒரு கன்க்ளூஷன் கண்டுபிடிச்சிருவீங்களா? சார் நான் இன்னொரு வாட்டி சார் நான் சொல்றேன் சார். யூ ஆர் கோயிங் ஃபார் எ ரிப்போர்ட். ஓகேங்களா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருங்க. நீங்க யூ ஆர் ஃப்ரம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர். ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல பாதியில வந்து ஓகே நான் இது பாதி வரை வந்துட்டேன்ப்பா, இதை வச்சு நான் அசியூம் பண்ணி நான் பதில் சொல்லிடுவேனா? we started the process. அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட்டே வந்து இல்லைங்க இது பிரச்சனையே இல்லைங்க, இது எங்களோட பர்சனல் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்கு நடக்கிற சாதாரண பிரச்சனை, பார்க்கிங் லாட் இஷ்யூ அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் யாரோ போய் கேட்பீங்க மேம் கம்ப்ளைண்ட் ஆஸ் பர்சனலி விட்டு அந்த கேஸ் அப்புறம் முடிஞ்சிருச்சு. சார் இப்போ எஃப்ஐஆர் முகாந்திரம் இருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் கோர்ட்ல போனோனே சார் அது சார் கரெக்ட் நீங்க சொல்றது நான் வரேன் சார். இப்போ சிஎஸ்ஆர் இப்போ இந்தியாவில் ஒரு 1 லட்சம் கேஸ் எஃப்ஐஆர் ஆகும் சார். கோர்ட்டுக்கு போகுது, அது நிரூபணம் இல்லைன்றாங்க. நீங்க போய் போலீஸ்காரங்க கேட்பீங்க, நீங்க விசாரிச்சு தானே வந்தீங்க, அப்புறம் எப்படி கோர்ட்ல வந்து இதாச்சுன்னு கேட்பீங்களா? சார் இதை அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சார் நான் என்ன கேட்குறேன், 2G கேஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாப்புலர் கேஸ் எடுத்துக்கோங்க. நீங்க கேட்டீங்க சார். சார் அவருடைய நியமனத்தில் சார் அவருடைய நியமனத்தில் எந்த முறைகேடும் இல்லை சார். அது வந்து கேஸ் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும், எனக்கு நம்பிக்கை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதெல்லாம் ஒரு சார் இஷ்யூ கிடையாது. இல்ல பெருமாள் அவர் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருக்காரு. ஓகே சார், ஓகே சொல்லுங்க. நான் ஸ்டேட் செக்ரட்டரி சார். இல்ல சார் சார் இல்ல சார் சார் இல்ல ஒரே நிமிஷம் சார் சார் ஏன் எங்களே சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் இருங்க சார் கொஞ்சம் சார் ஒரே நிமிஷம் சார் நீங்க சொல்றீங்களா சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் சொல்லிடுறேன். நான் பதில் சொல்ல தான் வந்தேன். எல்லாரும் கேட்டா எப்படி சார்? யாரனா ஒருத்தர் கேளுங்க சார், முடிச்சிடலாம். சரி விடுங்க சார், முடிச்சிடலாம் சார். 45 நிமிஷம் ஆச்சு. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஒருத்தர் கேப்பீங்களா? அடுத்து இவர் பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதே கேள்வி இவர்ட்ட கேப்பீங்களா? ஆமா. என்ன சார் நாங்க 3 பேரும் ஒண்ணுதான் சார். அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மேம். ப்ராசஸ் நடந்துச்சா இல்லையா நான் பதில் சொன்னேனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேனா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. அவர் கேட்ட கேள்வி இருக்காரு இல்லையா மேம்? சார் அவர் கேட்ட கேள்வி ஆல்ரெடி முடிச்சாச்சு. நீங்க எங்க அவர் சொல்லுங்க. இன்னொரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லுங்க சார். சார் அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन மட்டும் ரிப்பீட் சார். மேம் டென்ஷன்லாம் இல்லை மேம், எனக்கு ஒன்றும் டென்ஷன் கிடையாது, நீங்கள் சொல்லுங்க.
I am a National Executive Council member. We are addressing part of ABVP. We are addressing. Perumal is not addressing or Dilipan is not addressing. We are part of a team. We are addressing means நான் பதில் சொன்னாலும் பதில் தான், அவர் சொன்னாலும் பதில் தான். அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க சொன்னீங்களா, அதை கேளுங்க இன்னொரு தடவை சார். Yeah, I will wait, ma'am. Yes. 100%. Yes. Ma'am, internal committee, நீங்களே சொல்லிட்டீங்க internal committee. We cannot disclose the name, sir. It's an internal committee. ஓகேங்களா? சார், it's an internal committee meet. ஓகேங்களா? அந்த process சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இட்ஸ் a small organization கிடையாது. நாங்க இந்தியா ஃபுல்லா ஆபரேட் பண்றோம். we are working pan India. ஓகேங்களா? ஒரு இருங்க சார் நான் பதில் நீங்க கேட்டீங்க சார், நான் பதில் சொல்றேன் சார். we are working pan India. He is a pan India leader. தமிழ்நாட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? வந்த உடனே இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஹெட் ஆஃபீஸ் போகும். ஓகே சார், இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டே கூப்பிட்டு ஒரு டீம் போட மாட்டீங்க. வில் கன்சிடர் we were in the process. நான் திருப்பி சொல்றேன், we were in the process. இன்டர்னல் அந்த அலிகேஷனோட ப்ராசஸ்ல we were going through. ஆனா நாள கம்ப்ளைண்ட் வித்ட்ரா வாங்கிட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லாத இஷ்யூவை நீங்க எப்படி நான் வந்து விசாரணை பண்ண முடியும்? எங்க சார்? Yes, ABVP stopped the process after the complainant withdraw the case. Process. Yes, we stopped the process after complainant withdraw the case. இதுதான் சார் பதில். அதுதான் இப்ப சொன்னேனே மேம். Ma'am, you are correct. It takes time. I don't have the data. We had internal committees. We have started the process. நான் திருப்பி சொல்றேன், we have started the process, but once we அந்த process initiate பண்றதுக்குள்ளே complaint withdraw பண்ணிட்டாங்க. So it was never a big thing. So உங்க complaint withdraw பண்ணக்குள்ள அந்த process கொண்டு போறதுல அது லாஜிக் இல்ல. நீங்க கேளுங்க. You can access me later on. நீங்க எப்போ கேளுங்க, அப்புறமேட்டு நான் சொல்றேன். சார், எவ்ரி லீகல் சார் ஒரு இன்டர்னல் கமிட்டியில் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ அதே ப்ராசஸ் தான் சார் எங்களுக்கு. நாங்கள் மட்டும் ஒன்று பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இஃப் யூ ரிசீவ் த கம்ப்ளைண்ட்னா என்ன பண்ணுவாங்க, பேசிக் we will allot the team. இந்த பீப்புள் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இதை பற்றி விசாரிக்கலான்னு போடுவாங்க. போடுறதுக்குள்ளார தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் விட்ரா வாங்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மேம் இருங்க வரேன். இல்லை சிம்பிள். நீங்கள் வந்து இருங்க, லீகல் ப்ரொசீடிங்ஸில் இருக்கீங்களா? இல்லை நீங்கள் எங்களை பார்த்து கேட்குறீங்களா இல்லைன்னு தெரியல. லீகல் ப்ராசஸ் வந்து ஒரே நாள் உங்களுக்கு பதில் கிடைச்சிருமா? நீங்கள் இருங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த லீகல் ப்ராசஸில் வந்து ஒரே நாளில் பதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் உங்களோட ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் மேடம். கண்டிப்பாக மேம் எங்களோட ஆஃபீஸ் எங்கே தெரியுமா இருக்குது? மும்பையில் இருக்குது. ஒரு இஷ்யூ ரைஸ் ஆயிருக்குன்னா அங்கே கூப்பிட்டு விசாரிக்கணும். டீம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து இங்கே ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு 4 பேர் வாங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. We are a world's largest student organization. எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் பேன் இந்தியாவில் இருக்காங்க. ஒரு நேஷனல் லீடர் மேலே ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. ஐ எம் சேயிங் இட்ஸ் an அலிகேஷன் வந்தோடனே see I will tell you. Yes. We have clear, see, from day one we are giving press note. Yes. Correct. If the complaint is withdrawn means what is the reason? There should be some. See, ma'am. See, again I am saying, ma'am, if there is an allegation, see, நீங்க கேட்டது நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு திருப்பி சொன்னதான், உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் நான் அனுப்புறேன் மேம். ஓகேங்களா? வித்தின் 2 daysல அதே கம்ப்ளைண்ட், சாரி அப்பாலஜிஸ், இது என்னோட பர்சனல் இஷ்யூனால நான் இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டேன்னா உங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு தனியாக இன்டர்னல் கமிட்டி வைப்பாங்களா?
எக்ஸ்கியூஸ் மீ நீங்க இது வந்து ஃபேக்டா போடுறீங்களா மேம்? நாங்க எப்ப சொன்னோம்? நாங்க எப்ப சொல்லவே இல்லையே. ஹூ டோல்ட்? இல்ல என்ன சொன்னாங்க என்ன இல்ல மேம், நீங்க என்கிட்ட பேசுங்க மேம். நான் ஒன்னும் ஐ அம் நாட் ரன்னிங் மேடம் சரி சொல்லுங்க. கிருஷ்ணா மேம் கேளுங்க. I never said lady apologist. I have told lady has the complaint. இன்னும் சொல்ல போனா I have told okay it's officially withdrawn the case. சரி சார், சரி உங்களுக்கு வந்து ma'am see if you are diverting the issue. நீங்க இஷ்யூக்கு நான் பதில் சொல்றேன். Who told? see மேம் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார், இந்த கேஸ் வந்து வித்ட்ரா ஆயிடுச்சு நான் 100 டைம்ஸ் சொன்னேன். பட் யூ never responded to it. I have told 100 times the lady has withdrawn the case. நீங்க பதில் கேட்கல. கேள்வி மட்டும் நீங்க வந்து என்கிட்ட என்னோட வாட்ஸ் டெஸ்ட் பண்றதுல see இதுலயே உங்களுக்கு தெரியுது மேம். you don't have the authenticate content. எப்படியாவது என்கிட்ட எப்படியாவது ஒரு தவறான விஷயம் வராது சார் அவர் மேல. மேம் you are a genuine media person. நான் I have told 100 times complaint has withdrawn. அதெல்லாம் விட்டுட்டீங்க. one slip of it I don't know. I'm still saying out of the emotion I would have told. அது எனக்கு தெரியாது, நான் என்ன பார்க்கல. அது நான் I didn't tell also. I'm saying that நான் சொல்றது இப்பயே சொல்றேன். This is my official words. The complaint has withdrawn the case. அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துட்டு போறதுக்கான தேவையும் இல்லை, அவசியமும் இல்லைங்கிறதா உங்ககிட்டயும் சொல்றேன், எல்லார்கிட்டயும் சொல்றேன். Sir, I have told once the complaint has withdrawn the process, automatically the process gets. Yes. Yeah. Ma'am, it's already a hour. Madam, already. Anyway, it's like. I'm asking you again the same question. I will say again the same answer. யாராச்சும் ஒரு நபர் பக்கத்து வீட்டில் இருக்கிற தனியா இருக்கக்கூடிய ஒரு 62 வயதுடைய பெண்மணி வீட்டுல தனியா இருக்காங்க. அவர் வீட்டு வாசல்ல சிறுநீர் கழிக்கிறத நீங்க ஒத்துப்பீங்களா, அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நீங்க அந்த வீட்டுல குடியிருந்தீங்கன்னா சார் கரெக்ட் அந்த பெண்மணி சார் ஏன் சார் இந்த பர்டிகுலரா இந்த வார்த்தை என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல சார் நீங்க கேட்டி சார் I'll tell you. We have given the content. ஓகேங்களா? இந்த கண்டென்ட்க்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு அப்புறம் திருப்பி ஆர் கமிங் ஆன் தி சேம் क्वेश्चन சார். சார் திருப்பி ஒரே क्वेश्चनக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் சார். நீங்க அந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி போட சொன்னீங்களா? இதுக்கு நான் 100 தடவை பதில் சொல்லிட்டேன். அந்த வீடியோலயே இருக்கு சார். அவர் தான் பதில் சொல்லிட்டாரு. திருப்பி ஏன் அந்த கேள்வியே கேக்குறீங்க? மேடம் மீடியா வேணா ஒரு கேமரா பாத்துக்கலாம் சார், விடுங்க சார். அவர் பதில் சொல்லிட்டாரு ஆல்ரெடி சார். நான் முன்னாடியே இதுக்கெல்லாம் சொல்லிட்டேன் சார். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். யூ ஆஸ்க் சம்திங் ரிலேட்டட் டு we have given the press note. நீங்க இத படிச்சிருப்பீங்க. இது ரிலேட்டடா ஏதாவது क्वेश्चन இருந்ததுனா எனிதிங் மோர் நதிங்னா ஆல் இந்தியா பிரசிடென்ட் அதை பண்ணலங்க. நீங்க என்னது பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? அதை பண்ணலன்றோம், அவ்வளவுதான். இது என்னன்னு அவரும் சொல்லல, எங்களுக்கு தெரியாது. அவர் பண்ணீங்களான்னு கேட்டா நாங்க இல்லன்றோம், அவ்வளவுதான். நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க, நாங்க ஸ்பெசிஃபிக்கா பதில் சொல்லுவோம் சார். சார் சத்தியமா கேட்கல சார். சார் எல்லாம் பேசுறீங்க சத்தியமா கேட்கல. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டாக்டரைன் பண்ணாத மாதிரியும் அது ப்ரூவும் ஆகலை. ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயத்தை நான் எப்படி சார் 100 வீடியோ வருது சார், நான் போய்ட்டு ஒரு வீடியோக்கும் இது பொய்யான வீடியோ இது பொய்யான வீடியோ நான் போய் சொல்லணுமா சார்? ப்ரூவ் பண்ணால் நீங்கள் என் மேலே தான் சார் ப்ரூவ் பண்ணணும் சார். நான் சார் ஒரு நேஷனல் லீடர் இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, கருணாநிதி ஜெயலலிதா இருக்காங்கன்னா தேர் லீடர்ஸ். ஒருத்தவங்க வந்து கிராமத்தில் ஒருத்தவங்க வந்து இவர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா சார்? யாரோ ஒரு XYZ சாங் வீடியோவை போடுறாங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி சார்? அவர் ஒரு நேஷனல் லீடர். நீங்கள் ஏதாச்சும் அஃபிஷியலாக ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் சார். புரியுதுங்களா? நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன்,
இஃப் யூ சே அபவுட் எனி ஃபேக்ட்ஸ் ஐ வில் ரெஃப்யூட் வித் த கண்டென்ட்ஸ். ஆனால் காசிப்கோ நீங்கள் ஒரு காசிப்பை சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்க தப்பு சார். ஐ எம் சேயிங் இட்ஸ் a gossip. வேர் சார்? சார் நீங்க அவர் தான் குற்றம் சாட்டாதீங்க, அது கோர்ட்டு முடிவு பண்ணிங்க. இல்ல சார் என்ன சொன்னார்னா அசோசியேஷன்ல சொல்றாங்க சார். ஒரு நிமிஷம் சார் என்கிட்ட என்ன சொன்னார்னா அசோசியேஷன்ல இப்படி சொல்றாங்கன்னு சொன்னார். அது நான் காசிப்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்களே அந்த கண்டென்ட் அது வேணா அலிகேஷனா இருக்கலாம். சார் என்ன சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி அசோசியேஷன்ல சொல்றாங்கன்னாரு, நான் அதை காசிப்னு சொல்றேன். புரியுதுங்களா? நான் தெளிவா சொல்றேன். நான் வந்து இது பண்ணல, நான் கரெக்டா தான் சொல்றேன் சார். இது எல்லாமே இருந்ததுன்னா கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி வரப்போகுது சார். அதுக்குள்ளே நீங்களா ஏன் சார் ஒரு கோர்ட்டுக்குள்ளார போயிட்டு சோஷியல் மீடியா ட்ரையல் பண்ணிக்கிறீங்க? நான் அதுதான் சொல்றேன் மேம். நீங்க சொல்ற அலிகேஷன் த கம்ப்ளைண்ட் ஹஸ் வித்ட்ரான் த கேஸ் மேம். அப்புறம் எப்படி மேம் அது அலிகேஷன் நீங்களே சொல்றீங்க? நாங்கள் அதுதான் சொல்கிறோம். டிஎம்கே அண்ட் அதர் பொலிட்டிக்கல்ஸ் ஆஃப் ஏன் இதை பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி தொல்திருமான இஷ்யூ வந்து கிரவுண்டில் சென்சிட்டிவாக இருக்குது. இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தே நீட் சம் இஷ்யூ, ஏதோ ஒரு இஷ்யூ. அதுக்கு வந்து இப்போ கரெக்டாக இந்த இஷ்யூ வந்தோடனே தே ஆர் புஷிங் தட். இது சம்பந்தமே இல்லாத ஒரு இஷ்யூ போடுறாங்கன்னு இதை தான் மேம் நாங்களும் சொல்கிறோம். முடிஞ்சிருச்சா? இல்லை எனக்கு புரியல. அதுதான் மேம் நாங்களும் சொல்றோம். see அவங்க டைவர்ட் பண்றாங்க, நீங்க இல்ல. அவங்க டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலைன்ஸ் டைவர்ட் பண்றாங்க. கரெக்ட். தெளிவா சொல்லிருக்காரு. 50 நிமிட வீடியோ முழுசா பாருங்க. இந்த நூல்ல குறிப்பிட்டு இருக்கிறத பாருங்க. அதுல வந்து வெளியிட்டு இருக்கிறதா எடுத்துக்காட்டா சொன்னேன்னு சொல்லி நான் பேசுறேன்னு சொல்லி அவர் எங்கேயுமே தெரிவிக்கல. அதே மாதிரி நீங்க குற்றச்சாட்டா பெண்களுக்கு எதிரான சார் அது நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். எப்படி டிமாண்ட் பண்ணி சொல்றேன் நான் உங்கள்ட்ட வந்து என்ன சொன்னேன்? நான் தெளிவா சொல்றேன். ஐ அம் நாட் சார். நீங்க நான் சொல்றது கேளுங்க. கரெக்ட் சார், நீங்க சொல்றது எல்லாமே ரைட்டு. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, தொல் தீர்மானம் இஷ்யூ ஹைலைட்டடா பீக்கா இருக்கு. இங்க இருக்கா? மீடியால இருக்கு சார். மீடியால ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. இந்த இஷ்யூவை டிசால்வ் பண்றதுக்கு தான் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க தான் நான் சொல்றேன். அவர் என்ன பேசினாரு அதெல்லாம் டிஃபரெண்ட். அது வந்து அவங்க பதில் சொல்லிட்டாரு. இந்த இஷ்யூ இன்னைக்கு பாப்புலரா இருக்கா இல்லையா? மீடியால ஹைலைட்டடா இருக்கா இல்லையா? கிரவுண்ட்ல இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்றாங்களா இல்லையா? எதுக்கு இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இஷ்யூ சார்பா? அதான் ஒண்ணுமே இல்லை, எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அப்ப இஷ்யூ சம்திங் இன் தி கிரவுண்ட் தட் இஸ் ப்ரூவிங். அது இல்லன்றீங்களா? இப்ப அந்த இஷ்யூ கிரவுண்ட்ல இல்லன்றீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு இஷ்யூ சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க. இப்போ அவர் வெளியிட்ட ஆடியோவும் ஃபேக்ன்றீங்க. அவர் அந்த சிசிடிவி ஃபேக்ன்றீங்களா? சார் நீங்க எந்த ஆடியோ எந்த வீடியோங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற வீடியோ வந்து ஒரிஜினலா இல்லையான்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். யார் வெளியிட்டா? சரி, நீங்க தெளிவா சுத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன பாயிண்ட் பண்ணீங்கன்னா சார் இவ்வளவு சொல்ல முடியாது சார். அவரு சார் ஃபர்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் பேசணும்ல சார். அவர் சொன்னார் இல்லையா, அதுதான் கண்டென்ட்.